ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான். இந்த வீடியோ எடுத்து 2 வீக்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. ஒரு வீக் டேஸில் தான் நாங்கள் எடுத்தோம். அன்றைக்கி சிக்கன் சாப்பிட்ணும் போல இருக்குங்கிறனால சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு இட்லி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அதை வந்து ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணோம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மீதி வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு அதையும் அரைச்சி அதையும் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட வந்து 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அது கூட வந்து காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது கலருக்காகவும் ப்ளஸ் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதை வந்து தக்காளி பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ்க்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். நான் மசாலாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியதுனால எவ்வளோ காரம் இருக்குதுன்னு தெரியாதுங்கிறனால நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு வந்து தேங்காய் பாலுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு சேர்த்து அதை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். நம்ம போட்டு அந்த மசாலாஸை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வந்து வாஷ் பண்ணிவிட்டு தயிர் போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கன் வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வந்து வேக வச்சிட்டேன். விசில் வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சிக்கன் நல்லாவே வெந்திருந்தது. ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு 5 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அது வந்து அதை கொதிக்க வச்சிட்டேன். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்தது. சைட் பை சைடு வந்து இட்லியும் வந்து ஊற்றிட்டேன். இட்லி வந்து நான் ஆயில் தடவி ஊற்றுறனால இட்லி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் வந்து சிக்கன் குழம்புக்கு சாப்பிட்றப்ப வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.